நம்ம ஒரு புக்கை நோட்ஸ் பார்க்கும்போது ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் ரிப்பீட்டடாக வர மாதிரி இருக்கும். ஸோ இருந்தாலும் நம்ம வேகமாக பார்க்கலாம். மெசபடோமியா நாகரிகம் 3500ல் ஸ்டார்ட் பண்ணி கிமு 2000 வரைக்கும் ஃபாலோ ஆயிருக்கு. சிந்துவெளி நாகரிகம் 3300லேருந்து 1900 வரைக்கும். எகிப்து நாகரிகம் கிமு 3100 முதல் 1100 வரைக்கும். சீன நாகரிகம் 1700 முதல் 1122 வரைக்கும். ஹரப்பாவில் ஆய்வு செஞ்சது யாருன்னா முதல்ல சார்லஸ் மேஷன் 1826ல் அவரோட ஆராய்ச்சியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பழைய செங்கல் திட்டுகள்லாம் கிடைச்சிருக்கு. அது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பழைய செங்கற்கோட்டை, உயரமான ஒரு சுவர், கோபுரம் ஒரு மலை மீது கட்டப்பட்டிருந்தது. ஹரப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் வரலாற்று சான்று இதுதான். அப்புறம் 1856ல் ஹரப்பாக்கும் கராச்சிக்கும் ரயில் பாதை தோண்டும் போது சுட்ட செங்கற்கல்கள் கிடைக்குது. பட் ஆனா இதை அவங்க திருப்பி ரிப்பீட்டடா அங்கேயே யூஸ் பண்ணனால இந்த ஹரப்பா அழிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க இருந்த துறைமுக நகரங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா சுட்கா ஜெண்டோர், பாலக்கோட், லோத்தல், அல்லாதினோ, குண்டாசி அப்படிங்கிற பிளேசஸ்லாம் துறைமுகமா அவங்க யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. 1920ல் ஹரப்பாவுக்கும் மொகஞ்சதரவளையும் தொல்லியல் ஆய்வாளர்கள் ஆய்வு செய்யறாங்க. அப்ப 1924ல் சர்ஜான் மார்ஷல் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் என்ன சொல்றாருன்னா, இந்த ரெண்டு நகரமே பெரிய நாகரிகத்தோட இருக்குது. இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடையில நிறைய சிறப்பம்சங்கள், அதாவது காமனான அம்சங்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு? ஹரப்பாவுக்கும் மொகஞ்சதரோக்கும் இடையில ரெண்டுமே காமனான அம்சங்கள் நிறைய இருந்தாலும் ஆனா இது ரெண்டுமே டிஃபரெண்டான பிளேசஸ் அப்படிங்கறது சர்ஜான் மார்ஷனால 1924ல் சொல்லப்படுது. நாகரிகம் அப்படிங்கிற வேர்டு ஒரு லத்தீன் மொழி சொல்லிலிருந்து சிவிக்ஸ் அப்படிங்கிற என்ற சொல்லில இருந்து உருவாச்சு. இதோட மீனிங் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நகரம். இந்திய தொல்லியல் துறை எப்ப ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாங்கிறது 1861ல். அதோட முதல் தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா நியூ டெல்லியில இருக்கு. ஸோ இது புதையுண்ட நகரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா நிலத்தடி ஆய்வு செய்யறதுக்காக காந்தப்புல வரடி மேக்னெட்டிக் ஸ்கேனர்ல யூஸ் பண்றாங்க. அப்புறம் சேட்டலைட் இமேஜஸ் எடுக்கிறாங்க. பண்டைய இலக்கிய ஆதாரங்களை எல்லாம் ரிசர்ச் பண்றாங்க. அப்புறம் தொல்பொருட்கள் இருக்கு இல்லையா, அதை வச்சு அதை ரேடார் கருவியை பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறாங்க. மண்பாண்டங்களை ரிசர்ச்க்கு அனுப்பி அதோட இயர்ஸை ஃபைண்ட் பண்றாங்க. அப்படி பார்க்கும்போது இருக்கிறதுலே ஹரப்பா நாகரிகம் தான் மிக பழமையான நாகரிகம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்படுது. ஸோ இதோட காலம் பார்த்தோம் அப்படின்னா வெண்கல காலம் 3300 முதல் 1900. ஒரு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இந்த சிந்துவெளி நாகரிகம் பரவி இருந்தது. கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை, அதாவது C14 ஃபைண்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணி தான் இவங்க பொருட்களோட வயதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா 6 பெரிய நகரங்களும் 200 கிராமங்களும் இருந்ததா சொல்லப்படுது.